இன்றைக்கு உங்களோடு நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி வெளிப்படுத்தல 3வது அதிகாரத்தில் டைட்டில் என்னன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. என்னதுங்க? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இன்றைக்கு எல்லாரும் குழந்தைங்களை வளர்க்குறோம், பசங்களை வளர்க்குறோம். நம்முடைய எண்ணங்கள்லாம் என்ன? என் பையன் ஜெயிக்கணும்னு. எத்தனை பேர் நான் ஆசைப்படுறீங்க? என் பையன் ஜெயிக்கணும், என் பொண்ணு கொஞ்சம் என்ன பாருங்களேன். எதற்காக குழந்தைங்களை வளர்க்குறோம்? நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? +2ல் நல்ல மார்க் எடுக்கணும், கட் ஆஃபில் நல்ல மார்க் எடுக்கணும், மெடிக்கல் தான் படிக்கணும், வேறு என்ன படிக்கணும்? என்ஜினியர் தான் படிக்கணும். ஏன்னா ஜெயத்தோடு தான் வாழணும். அல்லேலூயா. யாராவது ஒருத்தராவது உங்கள் குழந்தைகளை தோல்விக்கு நேராக நடத்துவீங்களா? நடத்த மாட்டோம். அல்லேலூயா. என் மகன் டாப்பாக தான் இருக்கணும். இருக்கிற எல்லா நேரத்துலையும் ஸ்விம்மிங்கு, யோகா, கோலாட்டம், சிலம்பாட்டம், டான்ஸு, மியூசிக் எல்லாத்துலேயும் போட்டு அழுத்தி என்ன பண்ணுவோம்? என் பையன் ஜெயித்தவனாய் இந்த உலகத்தை வென்றவனாய் இருக்கணும் சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறோமா இல்லையா? சொல்லுங்களேன். ஆசைப்படுறோம். அல்லேலூயா. அதே தான் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை உருவாக்கினவர் நம்மை எப்படி ஆசைப்படுறார்னா, ஜெயம் கொண்டவனாய் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. தோற்றவனாய் அல்ல. நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற ஒருத்தரையும் விடாமல் எல்லாரும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு? ஜெயிக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெயத்தோடு வாழணும். அல்லேலூயா. அந்த ஜெயம் கொண்டவன் எவனோ, இதுதான் தலைப்பு. ஜெயம் கொண்டவன் எவனோ. யார் ஜெயம் கொள்வான் என்று கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களில் நான் பேசுவேன். அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொண்டவன் எவனோனா எப்படி? எதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க? எதை வச்சு நீங்கள் அளவிடுவீங்க? ஜெயம் கொண்டவன் ஆண்டவருடைய வசனத்தை வச்சு. உலகப்பூர்வமாக சொல்லுங்கள், இவங்க தாங்க ஜெயித்து இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? வளர்ச்சி வேறு, அவங்கள அச்சீவ் பண்ணவங்க, பேக்ரவுண்டு வச்சு. சிலர்லாம் கவர்மெண்ட் வேலை கிடச்சா அவங்க வாழ்க்கையில் ஜெயித்தவங்க. வேறு சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். அப்போ தான் பென்ஷன் வரும், அதுக்காக தான், வேறு எதுவும். இப்போ அதுவும் இல்லை. அல்லேலூயா. சொந்த வீடு வைத்திருந்தா நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சொந்த வீடு வச்சுருந்தா இவங்க வாழ்க்கையில் ஜெயித்தவங்க. காரம் நல்ல பணமாக வைத்திருந்தா ஜெயித்தவங்க. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரர் செக்ரட்டரியாக இருக்காருன்னா சொல்லுங்கள், நகரில் எங்கள் வீட்டுக்காரர் தான் செக்ரட்டரி, அப்போ என்னது? ஜெயித்தவங்க. அல்லேலூயா. சபையில் எங்கள் வீட்டுக்காரர் தான் பெரிய ஆள், என்னது? ஜெயித்தவர். எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும்? உண்மையாக சொல்லுங்கள். எல்லாத்துலேயும் நம்ம டாப்பாக இருக்கணுமா நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? நினைக்கிறோம். அல்லேலூயா. ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் மேல் ஓங்கி இருக்கிறது. அல்லேலூயா. மக்களால் போற்றப்படுவார்கள், மக்களால் உயர்த்தப்படுவார்கள், சாதனையாளர்களாய் அவர்களுடைய துறைகளில் நிறைய பேர் ஜெயித்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. வேதத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஜெயம் வேறு. உலகத்தில் பெறுகிற ஜெயத்தை அவர் பார்க்கவில்லை. அல்லேலூயா. நீ எத்தனை வீடு வச்சுருக்கிற, எத்தனை கார் வச்சுருக்க, எத்தனை பணம் வச்சுருக்க, எத்தனை சவரம் வச்சுருக்க, எவ்வளோ சொத்து வச்சுருக்கன்னு அவர் பார்க்கல. அது ஜெயமாக எண்ணப்படுவது இல்லை. அல்லேலூயா. உலகம், மாம்சம், பிசாசை யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா. எதுங்க? உலகம், மாம்சம், பிசாசு. இவர்களை யார் விசுவாசத்தை கொண்டு இறக்கிற வரைக்கும், அவர் வருகை வரைக்கும் யார் இருக்கிறாங்களோ யார் பெற்றவங்க சொல்லுங்களேன்? ஜெயம் பெற்றவர்கள். உலகம், மாம்சம், பிசாசு, சோதனை, பாவம், மனசோர்வு எல்லா நேரத்துலேயும் கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் நின்று ஜெயிக்கிறவன் தான் யார்? கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் கூட தான் இருப்பவன்றவன் தான் ஜெயம் பெற்றவன். அல்லேலூயா. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம். சொத்து இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம். சுகம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். இன்றைக்கி இருக்கிற சுகம் அடுத்த வாரம் சுகம் உடம்பில் இருக்காது. ஆனால் விசுவாசத்தில் இதை மூணுத்தையும் ஜெயித்து இயேசுவோடு எவன் விசுவாசத்தில் நிற்கிறானோ அவனே ஜெயம் கொண்டவன். அல்லேலூயா. ரட்சிப்பு ஒரு தொடக்கமாக தான் இருக்கும். ஆனால் ஜெயம் கொள்ளுதல் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் இலக்காய் மாற வேண்டும். கடைசி வரைக்கும் நம்முடைய இலக்கு எதுவாக இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கணும். ஒவ்வொரு போராட்டத்திலும் விசுவாசத்தில் வெல்லுகிறவர்களுக்காக ஆண்டவர் 4 நித்திய அங்கீகாரங்களை வைத்திருக்கிறார். என்ன அங்கீகாரங்கள்? யாரெல்லாம் ஜெயம் பெற்றவனாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு 4 அங்கீகாரங்களை
வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஜெயம் பெற்றவர்களுக்கு என்ன உண்டு? புகழ் உண்டு, மேன்மை உண்டு, பெருமை உண்டு. ரெட் கார்பெட் தான் போடுவாங்க. அல்லேலூயா. ஜெயம் பெற்றவர்கள் வெளியில் வந்தால் எப்படி இருக்கும்? நல்லா ரெட் கார்பெட் போடுவாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் 4 நித்திய அங்கீகாரங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பூமியில் அனுபவிக்கும் துன்பங்களை விட பரலோகத்தில் காத்திருக்கும் மகிமையின் அளவே இல்லை. அல்லேலூயா. பூமியில் 1000 துன்பத்தை வைத்திருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் இருக்கும்பொழுது அந்த மகிமையின் கிரீடம் அளவற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. 4 அங்கீகாரங்களை கர்த்தர் தருகிறார். யாருக்கு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நான் ஜெரோம்கிட்ட சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தால் இதை வாங்கி தருவான், ஆனால் வாங்கியே தர மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ 4 அங்கீகாரங்களோடு அங்கே மேலே இருப்போன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பூலோகத்தில் ஜெயம் இருக்கோ இல்லையோ, பரலோகத்தில் ஜெயம் இருக்கணும். அல்லேலூயா. பூலோகத்தில் பார்க்கிற ஜெயம் எல்லாம் தற்காலிகமானது, பரலோகத்தின் ஜெயம் நிரந்தரமானது, நிச்சயமானது. அல்லேலூயா. தற்காலிகமான ஒரு ஜெயத்திற்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம், ஆனால் நிரந்தரமான ஒரு ஜெயத்திற்கு நம்முடைய போராட்டங்கள் இன்னும் விசுவாசத்தில் ஓடணும். விசுவாசத்தில் நிற்கும் பொழுது அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அவர் பார்வையில் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு 4 அங்கீகாரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அங்கீகாரம் ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தல் 3:5 எடுத்து வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். யாருக்குங்க? ஜெயம் கொள்கிறவனுக்கு மட்டும்தான். எங்கே வெண்வஸ்திரம் சொல்லுங்களேன்? பரலோகத்தில். நம்ம பாஷையில் சொன்னால் சொர்க்கத்தில். அல்லேலூயா. இங்கே வெண்வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே எங்கே வெண்வஸ்திரம் உண்டு? அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். வெண்வஸ்திரம் எதை குறிக்கிறது சொல்லுங்கள்? பரிசுத்தம், நீதி, வெற்றி, மகிமையின் அடையாளம். அல்லேலூயா. இன்றைக்கு வெள்ளை சட்டை போட்டால் ஒரு சரியான மரியாதை உண்டுங்க. அல்லேலூயா. வெள்ளை சட்டை போடாமல் நான் போயிட்டேன்னா சில இடத்துல பின்னாடி உட்கார வச்சுருவாங்க. வெள்ளை சட்டை போட்டு போனால் முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா. வெள்ளைக்கு ஒரு மதிப்பு உண்டா இல்லையா? உண்டு. அல்லேலூயா. பூலோகத்தில் இந்த மதிப்புனா பரலோகத்தில் அவர் கொடுக்குற வெண்வஸ்திரம் இதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு இங்கே என்ன கலர் போடுறோன்னு முக்கியமே இல்லை. அல்லேலூயா. வெண்வஸ்திரம் நான் எங்கே தரிக்கணும்? அங்கே தரிக்கணும். அல்லேலூயா. யாருக்கு அது கிடைக்கும் சொல்லுங்களேன்? ஜெயம் கொள்கிறவனுக்கு மட்டும்தான். அன்றைக்கி கூட பார்த்தேன் மாலில் 10,000 ரூபாய்க்கு ஒரு வெள்ளை சட்டை இருக்குது, சூப்பராக இருக்குது. அல்லேலூயா. எல்லா அயோக்கியனும் எதை போடுறான் சொல்லுங்களேன்? இந்த சட்டைக்கு ஒரு மதிப்பு உண்டு. அல்லேலூயா. வெள்ளையில் போகும்போது ஒரு மதிப்பு உண்டு. சல்யூட் அடிக்கிறான். எதை பார்த்து? நல்லா ராம்ராஜ்னால் நல்லா முறுக்கேற்றின சட்டையை போட்டு அப்படி கார்லேருந்து இறங்கினா டோரை திறந்து விடுறான். வெறும் டிஷர்ட் போட்டு போனால் மதிக்க கூட மாட்டான். அல்லேலூயா. வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். யாருக்கு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். யார் யாருக்கெல்லாம் அந்த வெண்வஸ்திரம் வேணும்? ஒருவேளை பூலோகத்தில் வெள்ளை போட பிடிக்கலையா, நான் சொல்லுங்க, பரலோகத்தில் உங்களுக்கு வெள்ளையாக அவர் நடத்துவாருங்க. அல்லேலூயா. வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அது யார் யாருக்குன்னா பரிசுத்தம், நீதி, வெற்றி, மகிமையின் அடையாளமாய் இருக்கிறது. 19:8 வெளிப்படுத்தின எடுத்து வாசிங்க. யாருக்கு வெண்வஸ்திரத்தை அவர் தருவார்? 19:8 வெளிப்படுத்தல். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய யாருக்குங்க கிடைக்கும்? இன்றைக்கி நம்ம கடைக்கு போனால் மீட்ரு காசு கொடுத்தா தந்துடுவான், தச்சு போட்டுக்கலாம். ஆனால் அந்த வஸ்திரம் அப்படி கிடைக்காது. யாருக்கு மட்டும் கிடைக்கும்? பரிசுத்தவான்களுடைய நீதியில் இருக்கிற, பரிசுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எது கிடைக்கும் சொல்லுங்களேன்? பியூரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வெண்வஸ்திரம். இங்கே கண்ட கருமத்தையும் நீ பண்ணிவிட்டு மேலே போனீன்னா உனக்கு கண்டிப்பாக தரமாட்டார். பக்கத்தில் தட்டி கண்டிப்பாக கிடைக்காது. அல்லேலூயா. இங்கே கணவனை இழந்த பிறகு மக்களுக்கு, ஒரு பெண்களுக்கு குறிப்பாக எதை சொல்கிறாங்க? வெள்ளை புடவை கட்டிட்டா வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஆனால் பரலோகத்தில் வெண்வஸ்திரம் பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா.
இன்றைக்கி நிறைய பேர் வெள்ளை போட்டு பரிசுத்தமாய் நம்ம வெளியில் காட்டுறோம், ஆனால் அவருடைய பார்வையில் பரிசுத்தமாக இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. வெண்வஸ்திரம் தரிப்பது என்பது பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது, பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு மேற்கோள் காட்டுகிற காரியங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது ஏசாயா 61:10 நம்ம வாசிக்கும்போது அது கிறிஸ்துவுடைய நீதியை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அல்லேலூயா. எந்த நீதி? சுயநீதி அல்ல. நான் நல்லவன் என்று நம்முடைய சுயநீதியை வெளிப்படுத்துவதல்ல, கிறிஸ்துவின் நீதியை வெளிப்படுத்துவது. ஸ்தோத்திரம். வெள்ளை வஸ்திரமாய் காணப்படுது. கர்த்தருக்குள் படிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஒரு மணமகள் மணமகனுக்கு என்ன அலங்காரம் பண்ணுகிறார்களோ அதை காட்டிலும் மேன்மையான ஒரு வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் எதுவென்றால் அது வெண் வஸ்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அந்தந்த ஸ்டேஜில் பண்ணிடுவாங்க, ஆனால் பரலோகத்தில் நீ ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் நீதி உன்னிடம் இல்லை என்றால் வெண் வஸ்திரம் உன்னால் தரிக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெயம் கொண்டவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் என்ன இருக்கும்? வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. சும்மாலாம் கொடுத்துட மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், சும்மா கிடைக்காது. அல்லேலூயா. இங்கே வெள்ளை எல்லாம் கிடச்சிரும், ஆனால் அங்கே கிடைக்காது. அல்லேலூயா. தெரில அவர் எப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காருன்னு. சில விஷயங்கள் தான் பைபிளில் போட்டிருக்கு, சிலது போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல சலுகைலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வெண் வஸ்திரம் எத்தனை பேருக்கு வேணும்? நல்லா சவுண்டாக சொல்லுங்கள். இங்கேயே வெள்ளை சட்டை போடுறதுக்கு பயப்படுறோம், வெள்ளை புடவை கட்டுறதுக்கு 10 பேர் எதனா சொல்லுவான்னு. அல்லேலூயா. வெண் வஸ்திரம் என்றைக்கும் மேன்மையானது. அல்லேலூயா. வெள்ளை என்னைக்கும் மேன்மையானது, கருப்பு என்னைக்கும் டல்லு தான். அல்லேலூயா. வெண்மை மேன்மையானது, பரிசுத்தமானது, தூய்மையானது. அதோடைய விளக்கங்கள் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார்? வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்கள் யாருக்கு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ. அல்லேலூயா. மூன்றாவது வெளிப்படுத்தல் 7:17 வாசிக்கும் பொழுது பாவத்திலிருந்து கழுவப்பட்ட வாழ்க்கை, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. வாசிங்க 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருக்கு இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பூமியில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் பாவத்தை ஸ்தோத்திரம் மேற்கொண்டு பாவத்துடைய வாழ்க்கையை மேற்கொண்டு யார் மேலே போகிறோமோ அவர்களுக்கு இந்த வெண் வஸ்திரம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட வெண் வஸ்திரம் கிடைக்கும். அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ, வாயை திறந்து சொல்லுங்கள், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. யாருக்கு? ஜெயம் கொள்கிறவனுக்கு மட்டும்தான் வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பல அடையாளங்கள் ஆடை மூலமாக வைத்திருக்கிறோம். சில ட்ரெஸ் பண்ணால் நார்த் இந்தியன்னும், சில ட்ரெஸ் பண்ணால் சவுத் இந்தியன்னும், சில ட்ரெஸ் பண்ணால் அவங்க அமெரிக்கருங்கன்னும். ஒரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஆடைகள் வேறுபடுதா இல்லையா? சொல்லுங்களேன். காட்டுவாசிங்க அவங்களுடைய உடை வேறு. அல்லேலூயா. ஆசாரியர் உடை வேறு, போதகர் உடை வேறு, எல்லாருடைய உடைகள் மாறலாம். ஆனால் பரலோகத்தில் ஒரே உடை. ஜெயம் கொண்டவனுக்கு என்ன கிடைக்க போகுது? வெண் வஸ்திரம். அல்லேலூயா. இந்த உடைகள், இங்கே இருக்கிற உடைகள் எல்லாமே பணம், பதவி, அழகை பொறுத்து மாறுது. உண்மையா இல்லையா? பணம், பதவி, அவர்களுடைய அந்தஸ்தை பொறுத்து எல்லாமே மாறுது. ஆனால் பரலோகத்தில் ஒரே உடை தான், வெண் வஸ்திரம் மட்டும்தான். அல்லேலூயா. வெண் வஸ்திரம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பார்னு தெரியல. அல்லேலூயா. ஆனால் வெண் வஸ்திரத்தை பற்றி வேதாகமத்தில் விளக்கமாக இருக்கிறது. வெண் வஸ்திரம் யாருக்கு தரப்படும்? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரப்படும். அல்லேலூயா. தரிக்கப்படுவது எது? வெண் வஸ்திரம். உலகத்தில் வெண் வஸ்திரம் ஒருத்தனுடைய உழைப்புக்கும் வெற்றிக்கும் கிடைக்கும் மரியாதையின் அடையாளமாக இருக்குது. உண்மையா இல்லையா? ஒருத்தன் உழைச்சி மேலே இந்த வெள்ளை சட்டை போட்டால் அவன் அடையாளம் என்ன? இவன் உலகத்தில் கொஞ்சம் ஜெயித்திருக்கிறான். இன்றைக்கி வெள்ளை சட்டை போடுறவங்களாம் யாருங்க? சொல்லுங்களேன்.
பொலிட்டீஷியனும் பதவியில் இருக்கிறவனும் காசு அதிகமாக இருக்கிறவனும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனும் என்ன இருக்கான்? வெள்ளை சட்டை. அவன் மரியாதையின் அடையாளமாக வைத்திருக்கிறான். ஆனால் பரலோகத்தில் வெண்வஸ்திரம் கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து ஜெயம் கொண்டவருக்கு கிடைக்கிற நித்திய மகிமையின் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் செல்வத்திற்காகவும் மரியாதைக்காகவும் இந்த வெண்வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. பரலோகத்தை எதற்காக தரிக்கப்படுதுன்னு எழுதிடுங்க. பரலோகத்தில் வெண்வஸ்திரம் கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து ஜெயம் கொண்டவர்களுக்கு கிடைக்கும் நித்திய மகிமையின் அடையாளமாய். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ வெண்வஸ்திரம் வேணும்? 4 பேர் தான் சொல்லிக்கிறீங்க. எத்தனை பேருக்கு? அல்லேலூயா. எனக்கு வெண்வஸ்திரம் வேணும். அல்லேலூயா. அப்போ நான் ஜெயம் கொண்டவனாய் தான் இருக்கணும். அல்லேலூயா. சும்மா அவர் தரவே மாட்டார். அல்லேலூயா. உலகத்தில் வெண்வஸ்திரம் மனிதர் தரும் கௌரவம், பரலோகத்தில் வெண்வஸ்திரம் கிறிஸ்து தரும் நித்திய மகிமையின் கிரீடம். அல்லேலூயா. இங்கே கௌரவத்துக்காக நம்ம வெண்வஸ்திரம் போடுறோம், ஆனால் அங்கே நித்திய மகிமையின் கிரீடமாய் எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ? சொல்லுங்களேன், வாயை திறந்து. ஜெயம் கொள்கிறவன் எவனோ வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ? அட்லீஸ்ட் இன்றைக்காவது மண்டையில் ஏறட்டும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. வெள்ளை சட்டையை பற்றி இனிமேல் கவலைப்படாதீங்க. வெண்வஸ்திரம் தான் என்றைக்கே நிரந்தரம். அல்லேலூயா. ரெண்டாவது நான் சொல்கிறேன். ரெண்டாவது அதே 3:5 எடுங்க. 3:5 அடுத்த லைனை வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ரெண்டாவது சொல்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவனை பிதாவின் முன்பாக அறிக்கையிடுவார். எழுதிங்க. ஜெயம் கொள்ளுகிறவனை பிதாவின் முன்பாக அறிக்கையிடுவார். அல்லேலூயா. பிதா முன்பாகனா நான் நினைக்கிறேங்க, நான் இமேஜினில் தான் பார்க்குறேன். அங்கே நிறைய பரிசுத்தவான், நிறைய தூதர்கள் ஆர்ப்பரிப்பின் சந்தத்தில் நடுவில் கூட்டுன்னு போயிட்டு நிற்க வச்சு இவன் ஜூலியஸ் இவன் தான் அப்படின்னு அறிக்கையிடுவார்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய நாமம், நம்முடைய பேர் எங்கே அறிக்கையிடப்படும்? பரலோகத்தில் பிதாவின் முன்பாக குமாரன் நம்மை அறிக்கையிடுகிற நாட்கள் நடைபெறும். அது எப்போ நடக்கும்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ. அல்லேலூயா. யாருக்கு அங்கே நடக்கும்? சொல்லுங்களேன். அன்றைக்கி ஒரு திருமண பத்திரிக்கை வாசித்தேன். அதில் ஒரு 1000 பேர் அடிச்சு வச்சுக்கிறாங்க பின்னாடி. அந்த பேரில் கொஞ்சம் மாற்றி எழுதினா கூட வீட்டில் சண்டை வந்துடும். அல்லேலூயா. ரிட்டையர்ட் ஆனால் கூட ரயில்வே ரிட்டையர்டுன்னு கரெக்டாக சொல்லுங்களேன் போடணும். நம்ம பெயரை கரெக்டாக எல்லா இடத்துலையும் பிரஸ்தாபப்படுத்தலாம். நமக்கு கோபம் வருதா இல்லையா? ஆனால் நம்முடைய நேம் அங்கே பிரஸ்தாபப்படுத்துவார். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி உன் பேர் இங்கே வரலன்னா பரவாயில்ல, பிதா முன்பாக வரணும். அல்லேலூயா. மரித்து அங்கே போகும்பொழுது, அவர் சந்நிதி முன் நிற்கும்பொழுது குமாரன் சொன்ன பிதா கிட்ட, இவன் எனக்காக ஊழியம் செய்தான். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக அறிக்கைப்படணும்? பிதாவுக்கு முன்பாக. எப்போ அறிக்கையிடப்படுவாங்க? ஜெயம் கொள்கிறவன் எவனோ. அல்லேலூயா. ஜெயிக்காமல் அங்கே போயிட்டா அங்கே நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. வீட்டு வாசலில் கூட போடும்போது பேருக்கு முன்னாடி 4 பின்னாடி 4 போடுவோம். பார்த்துருக்குறீங்களா? இந்த சைடு ஊர் பேர், அந்த சைடு ஜாதி, இந்த சைடு பதவி, இந்த சைடு வேலை, எல்லாமே எங்கே இருக்கும்? கேட்டில் போட்டுருவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நேம் பிரஸ்தாபத்திற்காக நம்ம ரொம்ப எப்படி சொல்லுது ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய ஆசைகளெல்லாம் எதாவது மாறணும்? பிதா முன்பு என்னுடைய நேம் வெளியில் வரணும். அல்லேலூயா. என்னுடைய ஓட்டம் முடியும் பொழுது கல்லறையில் என் பேர் எழுதுகிறாங்களோ இல்லையோ, அங்கே என் பேர் எழுதணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கல்லறையில் எழுதுறது யூஸே இல்லைங்க. அவர் பிதா முன்பாக என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்படணும். அல்லேலூயா. மத்தேயு 10:32 வாசிப்பாங்க. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இங்கே பாருங்கள், உண்மையாக சொல்லுங்கள். இயேசுவை அறியாத மக்களோட நம்ம டெய்லி பழகிறோம். எவ்வளோ சான்ஸ் கிடைக்கிது. நீங்கள் போயிட்டு பிரசங்கம் எடுக்க தேவையில்ல. இயேசுவை பற்றி நீங்கள் மேன்மையாக பேசியிருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு பைக் வாங்குகிறோம், ஒரு மொபைல் வாங்குகிறோம், ஒரு கார் வாங்குகிறோம், ஏதோ ஒரு சின்ன விஷயம் வாங்குகிறோம். இயேசு அறியாத உங்கள் நபர்கள்கிட்ட ஏசப்பா எனக்கு இதை கொடுத்தான்னு சொல்ல முடியுமா?
அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை இடுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே யாரை பிரஸ்தாபப்படுத்தணும் சொல்லுங்களேன். நான் லோன் போட்டேன், எங்கள் மாமியார் காசு கொடுத்தாங்க, நான் வாங்கினேன் நல்ல. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக செய்தார். அல்லேலூயா. என்னை மேன்மைப்படுத்துகிறவனை, என்னை அறிக்கை செய்கிறவனை, உன்னுடைய பெயரை, உன்னுடைய நாமத்தை பிதா முன்பாக அறிக்கை செய்வேன். லூக்கா 12:8 அதே தான் போட்டிருக்கோம். லூக்கா 12:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். 10th ரிசல்ட்டு 12th ரிசல்ட்டு வந்தபோது அப்போல்லாம் தெரியும், அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் வரலன்னா பதற்றம் அதிகமாக. அப்போல்லாம் இன்டர்நெட் வேறு சுற்றிக்கினே இருக்கும், தட்டினா கூட வராது. அல்லேலூயா. நம்ம பேர் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம பேர் எங்கே இருக்கணும் சொல்லுங்களேன்? பிதா முன்பாக இருக்கணும். அல்லேலூயா. மனிதர்களின் அங்கீகாரம் தற்காலிகமானது, ஆனால் கர்த்தரின் அங்கீகாரம் நித்தியமானது. அல்லேலூயா. சொல்லுங்களேன். இங்கே உங்கள் பேரை மிஸ் பண்ணியிருக்கலாம் பத்திரிக்கையில், ஆனால் அங்கே மிஸ்ஸே ஆகாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், மிஸ்ஸே ஆகாது. அல்லேலூயா. உங்கள் பேரை கிளியரான இடத்துல மென்ஷன் பண்ணுவார். உங்களுக்கு சில இடத்துல இங்கே உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க மாட்டாங்க, ஆனால் அவர் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெயம் கொள்கிறவன் எவனோ உன் பேரை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை இங்கே மேன்மை இல்லாமல் இருக்கலாம், உன் குடும்பத்தில், நம்ம சபையில், உன் வேலை மேலே உன் பேர் மேன்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கே மேன்மைப்படுத்துவார்? எங்கே அறிக்கையிடுவார்? பரலோகத்தில் பிதாவின் முன்பாக என் நேசர் உன்னுடைய பேரை அறிக்கை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாருக்கும் பெருமையும் மேன்மையும் அதிகமாக நம்ம நாடுறோம், ஆனால் பிதாவின் முன்பாக உன்னுடைய பேர் வெளியில் வரணும். அல்லேலூயா. இன்று உலகம் உன்னை அறியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு உன்னை பிதாவின் முன்பாக அறிமுகப்படுத்துவார். அல்லேலூயா. இங்கே மறைக்கப்படுவீர்கள், அங்கே அறிமுகமாக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கே யார் யாரெல்லாம் மறைக்கப்படுகிறீர்களோ அங்கே பிதாவின் முன்பாக அறிமுகமாக்கப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட பெரிய நம்ம பேர் வெளியில் வரணும், நல்ல தேவனுடைய சித்தத்தை செய்துட்டு ஓடிட்டு போயினே இருக்கணும். அல்லேலூயா. எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ தேவனை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அவருடைய செயல்களை பேசணும், அவருடைய கிரியைகளை பேசணும், அவருடைய சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் அவரை யூஸ் பண்ணுறீங்களோ உங்களை அவர் அங்கே யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ரெண்டாவது அங்கீகாரம். ஃபஸ்ட்டு அங்கீகாரம் என்னது? வெண்வஸ்திரம். ரெண்டாவது, பிதாவின் முன்பாக உங்கள் நாமம், உங்கள் பெயர் அறிக்கையிடப்படும். அல்லேலூயா. மூன்றாவது நான் சொல்லி முடிச்சிடறேன். மூன்றாவது வசனம் எடுத்துங்க. வெளிப்படுத்தல் 3:12. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அல்லேலூயா. மூன்றாவது என்ன அங்கீகாரம் தருவார்னா, ஜெயம் கொள்கிறவன் தேவனுடைய ஆலயத்தில் தூணாயிருப்பான். அல்லேலூயா. என்ன அங்கீகாரம்? தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் நிறுத்துவார். தூண்னா என்னதுங்க? தூணுடைய செயல் என்ன? தாங்கும். வேற? டக்குன்னு சொல்லுங்கள். தாங்கும். வேற? பாரத்தை தாங்கும். ஃபவுண்டேஷன். சொல்லுங்கள். தூண் நிலைத்திருக்கும், பாரத்தை தாங்கும், அசையாது. அசையுமா? உறுதியான அடித்தளம். தூண் இளைப்பாறுதலை தரும். தூண் அழகுக்காக அல்ல, தாங்குவதற்காக. உண்மையா இல்லையா? தூண் அழகுக்காகவா? இல்லை. இப்போ சபையில் எத்தனை பேர் தூணாகிறீங்க சொல்லுங்கள்? தூண் என்னங்க பண்ணாது? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? நிலைத்திருக்கும். ரெண்டாவது என்னது? பாரத்தை தாங்கும். மூன்றாவது உறுதியான அடித்தளம். நாலாவது, இப்போ சபையில் நீங்கள் தூணாக இருக்கிறீங்களா? ரெண்டாவது சிஸ்டர் கை தூக்கிடுறாங்க. அல்லேலூயா. எவ்வளோ அடித்தாலும் தாங்கும். எதுங்க? அன்றைக்கி ஒரு பில்லரை வீட்டில் உடைக்கணும்னு நினச்சோம், செங்கல்லாம் அடித்து தள்ளிட்டானுங்க. பில்லரை அரை நாள் அடிக்கிறானுங்க. அதுக்குள்ளே கம்பி இருக்குது, ஜல்லி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. பில்லரை உடைக்கிறது அவ்வளோ. சபைக்கு நம்ம தூணாக இருக்கணும். பக்கத்தில் தட்டி, சபைக்கு தூணாக இருக்கணும். எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும். சொல்லுங்களேன்.
சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்கள். இந்த மெசேஜ் எல்லாரும் கேட்டுருங்க, வராதவங்களுக்கெல்லாம் போட்டு காட்டிடுங்க. நான் இன்னொரு வாட்டி பேச முடியாது. அல்லேலூயா. நிலையான அடித்தளமாக இருக்கணும், அசைவே கூடாது. எவ்வளோ அடித்தாலும் அசைவே கூடாது. எல்லா பாரத்தையும் தாங்கணும். சபையில் எவ்வளோ பாரம் இருக்கோ அந்த பாரத்தெல்லாம் எது தாங்கணுங்க சொல்லுங்களேன். பில்லர் தாங்க இப்போ தாங்கி நின்று இதை நிற்கிது. இந்த ஸ்லாப் எது தாங்குது? சுற்றி இருக்கிற தூண் தான் தாங்குது. இது டம்மி தான், இது தாங்குது. அல்லேலூயா. வெளியில் இருக்கிற தூண் தான் இந்த ஸ்லாபை. நம்ம சபைக்கு தூணாக இருந்தால் எல்லாற்றையும் தாங்கணும். தட்டி சொல்லுங்கள், எல்லாவற்றையும் தாங்கணும். அசைவே கூடாது, அசைவே கூடாது, நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. இந்த சிஸ்டர் இதை சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த சபைக்கு வர தூண் அசையவே அசையாது. சொல்லுங்கள், எல்லா பாரத்தையும் தாங்க. தட்டி சொல்லுங்கள், எல்லா பாரத்தையும் தாங்கும், நிலைத்திருக்கும், அசையாது. அது ஒரு நிலையான அடித்தளம். அல்லேலூயா. கோச்சிக்கின்னு போவாது. அல்லேலூயா. ஏன்னா அது போச்சுன்னா பில்டிங் கீழே விழுந்துடும். அதுதான் தூண். இப்போ சபையில் சில கும்பல் வரும், சில கும்பல் போவோம். அதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, பட்டி மாதிரி பார்க்குறேன். கலர் சில நேரத்தில் போயிடும், பட்டி அப்படியே விழுந்துடும். விழாத செவுத்துலேருந்து கொஞ்ச நாள் ஒட்டின்னு இருக்கும், 2 வருஷம் ஒட்டின்னு இருக்கும். 2 வருஷத்தில் பட்டியோ கலரோ என்ன ஆகிடும்? பேத்துக்குன்னு விழுந்துடும். சிமெண்ட்டு பேத்துன்னு விழுந்துடும். ஆனால் தூண் விழுமா? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நானும் இந்த சபைக்கு தூண். உண்மையாக சொன்னீங்களான்னு தெரியல. அல்லேலூயா. எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும், அது அசையவே அசையாது. அது நிலையான அடித்தளம். அல்லேலூயா. இங்கே இப்படி இருந்தீங்கன்னா தான் பரலோகத்தில் அவர் உங்களை தூணாக வைப்பார். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இந்த பூலோகத்தில் அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தோடு நீதியோடு சபையில் நிலையாய் நாட்டப்பட்ட எவனோ அவனை பரலோகத்தில் என்னன்னு போட்டிருக்கு? சோத்திரம், தூணாக ஆலயத்தில் தூணாய் வைப்பேன். கலாத்தியர் 2:9 எடுத்து வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து அவங்க எல்லாம் தூணாக இருந்திருக்காங்க. சங்கீதம் 92:12-14 வாசிங்க. சங்கீதம் 92. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவங்க சபையில் நாட்டப்பட்டு இருப்பார்கள். அல்லேலூயா. செய்தியில் என்ன செய்தி நம்ம குத்துற மாதிரி வருதோ அதை நமக்கு நல்லதுன்னு எடுத்துக்கிறவன் தூணாக தான் இருப்பான். அல்லேலூயா. தூண் என்றைக்கும் அசையாது, தூண் நிலைத்திருக்கும், உறுதியான அடைத்தளம். ஸ்தோத்திரம். அது நிலைத்திருக்கிற தன்மைக்குள்ளாவே இருக்குது. அல்லேலூயா. தேவன் எப்படி எதிர்பார்க்கிறான்னா, தற்காலிகமான விசுவாசிகளை எதிர்பார்க்கவில்லை, நிலைத்திருக்கும் விசுவாசிகளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த மழைக்கும் சில நேரத்தில் மழை அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு ரன்னிங் க்ளவுடுன்னுவாங்க. கொஞ்சோண்டு க்ளவுடு வரும், கொஞ்சம் மழை அடிச்சுட்டு போயிடும். அப்படி அவர் எதிர்பார்க்கவே இல்லை. விசுவாசிகள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. திரும்ப கேட்குறேன், நீங்களாம் தூண்களா? 10 பேர், நீங்களாம் தூண்களா? அல்லேலூயா. பெரிய கட்டிடத்தின் வெளியின் அழகை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். அந்த கட்டிடத்தில் உள்ள தூணை பார்த்து என்னைக்காவது யாருன்னா புகழ்ந்து இருக்கிறாங்களான்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பில்டிங்கை பார்க்குறோம், செம்ம அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது. யாருன்னா போய் எவ்வளோ பில்லர் போட்டிங்க, என்ன சைஸு, எவ்வளோ ஆழம் யாருன்னா கேட்டிருக்குமா? தூண்கள் என்றைக்குமே புகழப்படாது. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லு, தூண்கள் என்றைக்குமே புகழப்படாது. நீ ஒரு சபைக்கு தூணாக இருந்தானே நீ புகழப்பட மாட்ட. ஆனால் உன்னுடைய ஜபமும் உன்னுடைய வைராக்கியம் இந்த சபையை வளர்க்கும். அல்லேலூயா. தூண்கள் என்றைக்கும் மறைக்கப்பட்டு தான் இருக்கும், ஆனால் அது உறுதியான அடித்தளம். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு மேன்மை இல்லை, என்னை உயர்த்தலை, என்னை புகழலை, என்னை முன்னாடி மைக்கு தரலன்றது இல்லை. தூணாக இருந்தினா நீ தான் இந்த சபையில், நீ தான் அடித்தளமாக இருப்ப. அடித்தளத்துடைய ஜபம் மாறுச்சுன்னா சபையே அசையும். அல்லேலூயா. அந்த அடித்தளத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சபையில் சில நேரத்தில் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெபிப்பது, நீங்கள் சேவிப்பது, நீங்கள் கொடுப்பது, நீங்கள் நிலைத்திருப்பது தேவனுடைய பார்வையில் தூண்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அதனால தான் சொல்ல, இந்த கை கொடுக்குது, அந்த கைக்கு தூண்கள் என்றைக்குமே மறைக்கப்பட்டு தான் இருக்கும். அல்லேலூயா.
ஆனால் தூண்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கத்தில் தட்டி சொன்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூணாக இருப்பியா? தூணாக இருப்பியா? அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்னு நான் சொல்ல பாருங்களேன். புயலை தவிர்ப்பவனாய் அல்ல, புயலில் நிலையாய் நின்று தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. புயல் வருவதுன்னு ஓடுறவன் தூண் அல்ல, புயல் நடுவில் நம்ம நிற்கணும். சபையில் 1000 பிரச்சனை இருந்தாலும் எங்கே நிற்கணும்? காற்று அடிக்கட்டும், மழை அடிக்கட்டும், வெயில் அடிக்கட்டும், தூண் அங்கேயே தான் இருக்கும். அதுடைய வேலையை அது செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 3வது என்ன சொன்னேன்? ஜெயம் கொள்கிறவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பெரிய பாக்கியங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சபையில் தூணாக இருக்கணுங்க. எவ்வளோ அடித்தாலும் வாங்கணும். அல்லேலூயா. தேவனுடைய அங்கே போகும்பொழுது கர்த்தர் உங்களையும் அங்கே பில்லராக வைப்பார். அல்லேலூயா. 4வது ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். 4வது ஸ்தோத்திரம் 3:21 வாசிங்க. 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். 4வது அங்கீகாரம் என்ன தராருன்னா, ஜெயம் கொள்கிறவன் கிறிஸ்துவோடு சிங்காசனத்தில் உட்காருவான். யாரோடுங்க? கிறிஸ்துவோடு. ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் என்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் என்ன? ஜெயம் கொள்கிறவனுக்கு விண்வஸ்திரம் தரிக்கப்படும். 2வது, பிதா முன்பாக நம்முடைய நாமத்தை பெயரை அறிக்கை பண்ணுவார். 3வது, தூணாக வைப்பார். 4வது, சிங்காசனத்தில் கிறிஸ்துவோடு உட்கார செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறும் பரலோகத்தில் இருப்பது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல, கிறிஸ்துவோடு சிங்காசனத்தில் அவர் பக்கத்தில் உட்காந்து ஆட்சி செய்ய வைப்பார்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படி வசனம் தான் அது சொல்லுது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. இங்கே சிங்காசனம் சில இடத்துல கிடைக்காது, அங்கே சிங்காசனம் கிடைக்கும். யாருக்குன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:12 எடுத்து யாருன்னா குயிக்காக வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:12. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாடுகளை சகித்தா எங்கே ஆளுகை உண்டு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ என்ன பாருங்க, ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆகுது ஒருத்தருக்கும் தெரியும். எத்தனை வருஷங்கள், எத்தனை மாதங்கள் எல்லாருக்கும். கிறிஸ்துவனால் நீங்கள் என்ன பாடுபட்டீங்கன்னு சொல்லுங்கள். என்ன பார்க்குறீங்களா? கிறிஸ்துவனால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால இந்த பாடு என் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள். ரிலேஷன்லேருந்து தள்ளி வச்சுருக்காங்க. வேறு அதனால் என்ன நஷ்டமாயிடுச்சு? உங்களுக்கு லாபம் தானே, மொய் வைக்க தேவையில்ல. குத்தி குத்தி காட்டுறாங்க. வேறு என்ன நஷ்டம் சொல்லுங்கள். டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் எனக்கு வாழ்க்கையில் இந்த நஷ்டம் சொல்லுங்கள். வேறு ஒன்றுமே இது வரைக்கும் நம்ம ஜெயிலுக்கு அடி துன்புறுத்தலை எதுவுமே, ஆனால் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அவுட் இல்லை. என்ன இருக்குது? பவுலை பற்றிலாம் படிக்கும்போது உடம்பு சிலுக்குது. நம்மளாம் ஏன்டா உயிரோடு வாழ்கிறோன்னு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட. இன்றைக்கி நமக்கெல்லாம் வசதி வந்துடுச்சிங்க. என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன வந்துடுச்சு? ஆண்டவரை தேடுறதும் நமக்கு கம்மி தான். ஏன்னா செல்வம் நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குது. செல்வம் இல்லாத வரைக்கும் ஆலயத்தில் இருப்போம், செல்வம் வந்த பிறகு தூரமாக இருப்போம். 4வது அங்கீகாரம், அவரோடு கூட உட்காருவோம். ரோமர் 8:17 எடுத்து வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். அல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இழக்கலை, எதுவுமே நம்ம கஷ்டப்படலை. ஆனால் கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூலோகத்தில் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வேலைக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்களோ நான் சொல்கிறேங்க, சிங்காசனத்தில் கர்த்தர் உட்கார செய்வார். அல்லேலூயா. நீங்கள் என்னென்ன லிஸ்ட்டு அந்த பேப்பரில் எழுதினீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம், 1000 நெருக்கம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆராதனையில் பங்கு பெற்று பாருங்கள், கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தருவார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் வர 1000 லட்சங்களை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை போஷித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. கிராம ஊழியம் வரணும்னா கால் வலிக்குது, வெயிலாக இருக்குது, வேர்க்குது. கர்த்தருக்காக நம்ம எந்த கஷ்டமும் படல. அல்லேலூயா. சொகுசாக ஏசி ரூமில் இருந்தால் மட்டும்தான் ஆராதனை. இன்றைக்கு எல்லா கல்ச்சரும் மாறிடுச்சு. அல்லேலூயா. அவரோடு பாடுபட்டால் அந்த மகிமையை காண்போம். அல்லேலூயா. நான் சில ஊழியக்காரங்க மட்டும்தான் நெருக்கமாக பழகும். அவருடைய நெருக்கங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஊழியத்தில் ஒரு நெருக்கமும் இல்லை, ஒரு கண்ணீரும் இல்லை. பஸ்ஸில் வந்துட்டு வெயிலில் போகும்பொழுதெல்லாம் இங்கேருந்து எவ்வளோ ட்ராவலுங்க. அங்கே சிஎஸ்ஐ 2 வாட்டி கொலை பண்ண வந்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஊழியத்தில் அப்படியே நிற்கிறாரு. என்ன சொல்கிறார், அப்படி தான் என்னை சாவடிச்சானா அடித்து போட்டோம் ஜூலியஸ், எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அழுகுறாங்க, நீயாவது சொல்லுப்பா, ஊழியத்தில் நான் நிற்பேன். அல்லேலூயா. எனக்காக ஒருத்தன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. பிதாவானவர் கனப்படுத்துவார், சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அரசன் தன் பணியாளனை அரண்மனைக்கு அழைத்து ஒரு மரியாதை செய்கிறான். அந்த பணியாளனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையாக இருக்கும். ஒரு அரசன் ஒரு வேலைக்காரனை அரண்மனைக்குள்ளே கூப்பிட்றது. ஆனால் அதே அரசன் அவன் பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்கார வச்சானா அதை விட பெரிய மேன்மை. அல்லேலூயா. உலகத்திலே அதை செய்ய முடியும்னா பரமபிதா நமக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி சிலுவையை இங்கே சுமந்தோன்னா அங்கே சிம்மாசனத்தில் கர்த்தர் அமர் செய்வார். எத்தனை பேர் சிலுவையை சுமக்க போகிறீங்க? அல்லேலூயா. கடினம் தாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமானது. அல்லேலூயா. தினம் தினம் சிலுவையை நீங்கள் சுமக்கும் பொழுது அவர் சிங்காசனத்தில் உங்களை அமர செய்கிற தேவன். அல்லேலூயா. பூமியில் ஜெயம் கொள்ளுகிறவன் பரலோகத்தில் மேன்மை அடைவான். அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இங்கே நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, உலகத்தில் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆவியில் நம்ம ஜெயித்தே ஆகணும். அல்லேலூயா. வெண் வஸ்திரம் எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. வெண் வஸ்திரம் எனக்கு வேணும். என்னுடைய நாமத்தை அங்கே உயர்த்தணும். நான் அங்கே தூணாக இருப்பேன், அவருடைய சிங்காசனத்தில் பக்கத்துலேயே நான் உட்காருவேன். அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை பெறுகிற ஒரு நிச்சயத்தோடு நம்ம தொடர்ந்து ஓடும் பொழுது எபிரேயர் 12:1 போடுங்க. எபிரேயர் 12:1 நம்மை சுற்றி இருக்கிற இத்தனை சாட்சிகள், திரளான சாட்சிகளை நம்மை சுற்றி இருக்கிற ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓடக்கடவும். அல்லேலூயா. எல்லா பாரத்தையும் தூக்கி போட்டுருங்க. இங்கே பசங்க ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, ஆவியில் ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க? எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை 2 பசங்க மேலேயும். இதை படிச்சுட்டு அதை படிச்சுட்டு இவ்வளோ மேலே இருக்கணும்னு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதுங்க ஏதாவது பண்ணணும். அல்லேலூயா. படிப்பு தேவை, அதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யம் முக்கியம். இங்கே ஜெயிப்பது முக்கியம் அல்ல. இங்கே உலகத்தில் என்னன்னா காம்படிஷன் வேர்ல்டு. பார்த்துருக்கீங்களா? உங்கள் பையன் என்ன படிக்கிறான், உங்கள் பையன் இது படிக்கிறானா, எந்த ஸ்கூலில் படிக்கிறான், இதை குறித்து தான் பேசுவாங்க. ஆனால் அவர் அதை பார்க்கல. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, உலக மாம்சம் பிசாசு யார் வென்றான்னு பார்க்குறார். அல்லேலூயா. தன்னைத்தான் ஜெயிக்கிறவன் தான் ஜெயம் பெற்றவனாக இருப்பான். இங்கே பூலோகத்தில் எதை நம்ம ஜெயம் பெற்றவனாக இருக்கோம்? உலகத்தை ஜெயித்தவனாக இருக்கணும், உலகத்தில் ஜெயத்தை பார்க்கணும். ஆவிக்குரிய விஷயத்தில் எது தெரியுமா? உங்களை நீங்கள் ஜெயிக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஜெயிக்கணும். அல்லேலூயா. யார் நம்ம சரீரத்தை ஓவர் கம் பண்ணுறோமோ அவன் தான் ஜெயம் பெற்றவனாக இருப்பான். அல்லேலூயா. அவனுக்கு தான் வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அவனுடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்துவார். அவன் தூணாக இருப்பான். அவன் ஸ்தோத்திரம் மேடையில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. போட்டியில் கலந்து கொள்வது முக்கியமல்ல, பாதியில் நிற்கவே கூடாது. உண்மையா இல்லையா? போட்டியில் கடைசி வரைக்கும் நின்னா தான் ஸ்டேஜ் மேலே நிறுத்துவாங்க. பாதியில் ஓடுறவனை எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க. பக்கத்தில் தட்டி சொல்லு, போராட்டத்தை கண்டு பயப்படாத, கடைசி வரைக்கும் ஓடு. அல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சிட்டு கலப்பையில் கை வச்சுனா திரும்பி பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு வேளை அந்த ஓட்டத்தில் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, வெண் வஸ்திரத்தோடு அங்கே நீ நிற்ப.
அல்லேலூயா. வெண்வஸ்திரம் கர்த்தர் கொடுக்குற பரிசுத்தத்தின் அங்கீகாரம். அல்லேலூயா எழுதிங்க. வெண்வஸ்திரம் பரிசுத்தத்தின் அங்கீகாரம். அவர் அறிக்கையிடுவது, உங்களுடைய நேம அறிக்கையிடுவது உறவின் அங்கீகாரம். மூன்றாவது, உங்களை தூணாய் நிறுத்துவது நிலைத்தன்மையின் அங்கீகாரம். நான்காவது, உட்கார வைப்பது அதிகாரத்தின் அங்கீகாரம். 4 அங்கீகாரங்களை தருகிறார். 1 பரிசுத்தத்தின் அங்கீகாரம், 2 உறவின் அங்கீகாரம், நிலைத்தன்மையின் அங்கீகாரம், அதிகாரத்தின் அங்கீகாரம். இந்த 4 அங்கீகாரத்தை நம்ம எப்போ பெறுவோம்? உங்கள் பசங்க பெறும், உங்கள் வீடு பெறும், நம்ம சபை பெறும்னு ஒரு வாஞ்சையோடு நம்ம ஓடணும். இங்கே ஜெயிக்கிறோமோ இல்லையோ அங்கே ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இங்கே வீடு வாங்குறீங்களோ இல்லையோ அங்கே வஸ்திரம் வாங்கியே ஆகணும். அல்லேலூயா. இந்த வீடெல்லாம் மாறி போகும், அந்த வீடு மாறாதது, நிலையானது, நித்தியமானது, நிரந்தரமானது. அல்லேலூயா. நீங்கள் செத்து போய் 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அந்த வீடு யார்கிட்ட இருக்குன்னு கூட தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அந்த வீடு நித்தியமான வீடு. வெண்வஸ்திரத்தோடு கர்த்தர் உங்களை நிறுத்துகிற வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. 4 விஷயத்தை டக்குன்னு சொல்லிடுங்க. ஜெயம் கொள்கிறவனுக்கு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஜெயம் கொள்கிறவனுக்கு, ஜெயம் கொள்கிறவனுக்கு. 2வது, உங்களுடைய பெயர் அறிமுகப்படுத்தப்படும். 3வது, ஆலயத்தில் தூணாக இருப்பீங்க. 4வது, சிங்காசனத்தில், கிறிஸ்துவின் அருகில் சிங்காசனத்தில் கர்த்தர் உட்கார செய்வார். அல்லேலூயா. பூலோகத்தில் இருக்கிற பாடுகள் எல்லாம் மறையலாம், ஆனால் பரலோகத்தில் கர்த்தர் நித்தியமாய் உங்களை வாழ செய்வார். அவருடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய வருகைக்காகவும் நீங்கள் என்ன செய்தீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்து இந்த செய்திக்கு அப்புறமா நான் ஜெயம் கொண்டவனா சொல்லி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்.